அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய பார்க்கக்கூடிய காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடிஆர் என்று சொல்லக்கூடிய டேட்டா அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி நில உடைமை மேம்பாட்டு திட்ட காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பட்டாவில் தவறு இருக்கு. இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மனு செஞ்சோம். அந்த மனுவை அவர் விசாரணை செய்யலை. அதனால் இந்த நீதிமன்றத்தை நாங்கள் நாடுறோம். நீதிமன்றம் தகுந்த ஒரு நீதியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கை விசாரணை செய்த மாண்புமிகு நீதியரசர் ஒரு அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பின் சாராம்சம் என்ன நடந்திருக்கு, அந்த பட்டா எப்படி மாற்றம் செய்யப்பட்டுச்சு என்பது சம்பந்தமான முழு பதிவைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஆலமரத்துப்பட்டு கிராமத்தில் பிரான்சிஸ் என்பவருக்கு சொந்தமாக கிட்டத்தட்ட பட்டா எண் 33, அந்த பட்டா எண் கொண்டு ஒரு 5 சர்வே எண்கள், சர்வே எண் 30/3, 30/7, 32/2, 33/2, 34/1 என்ற 5 சர்வே எண் கொண்ட நிலம் இருக்கு. அந்த நிலம் அவர் இறந்ததுக்கு பின்பு அது யாருக்கு போயிருக்கணும் அப்படின்னா, அவருடைய வாரிசுதாரர்களுக்கு போயிருக்கணும். ஆனால் இந்த வருவாய்த்துறை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த யூடிஆர் காலகட்டத்தில் யூடிஆர் பட்டா கொடுக்குறோம்னு சொல்லி அதில் கிட்டத்தட்ட ஒரு 54 நபர்களை கூட்டு பட்டாவில் சேர்த்துருக்கிறாங்க. அந்த 54 நபர்கள் யாருன்னே இவங்களுக்கு தெரியலை. வருவாய்த்துறை இதில் இப்படி ஒரு தவறு பண்ணியிருக்கு. இதை திருத்தம் செய்யணும். இது பிரான்சிஸ் என்பவர் எங்களுடைய தாத்தா, எங்களுடைய தாத்தாவுடைய சொத்து வாரிசுதாரர்கள் எங்களுக்கு தான் வேணும். ஆனால் இது வேற யாரோடைய பேரெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவருடைய பேர குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 4 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 4 நபர்களும் ஒன்றிணைந்து ஒரு மேல்முறையீட்டு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா, மாவட்ட வருவாய் அலுவலருக்கு. அந்த பெட்டிஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31,58,475, 31,58,47,5. என்னை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/4/2025 மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அவங்க ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அதாவது இந்த யூடிஆர் காலகட்டத்தில் நீங்க கொடுத்த பட்டாவில் 54 நபர்கள் பேர் இருக்கு. இதை நீங்க திருத்தம் செஞ்சு கொடுக்கணும். இந்த யூடிஆர் பட்டா நில உடைமை மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த யூடிஆர் பட்டாவில் நீங்க திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கட்டாயமாக அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, விசாரணை பண்ணியிருக்கணும். இதற்காகத்தான் அந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, பட்டா விவரக்குறிப்பு விதிகள் இயற்றப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அந்த நில நிர்வாக ஆணையர் செல்வராஜ் அவர்களின் சுற்றறிக்கையும் இதைத்தான் சொல்லுது. எப்படி நீங்க புகார் மனு கொடுக்கணும், அந்த புகார் மனுவை அந்த அரசு அலுவலர்கள் எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்த யூடிஆர் பட்டாவில் திருத்தம் செய்வதற்கு பல வழிகாட்டுதல்கள் இருந்தும் இந்த அரசு அலுவலர்கள் சரியாக அதை செயல்படுத்துவதில், விசாரணை செய்வதில், உரிய காலத்தில் அதை விசாரணை செய்து ஆணை பிறப்பிப்பதும் கிடையாது. ஆனா இதற்காக முந்தைய ஒரு காணொலியில் நம்ம பதிவு செஞ்சோம். இது எவ்வளவு காலகட்டத்திற்குள் இந்த புகார் மனுக்களை விசாரிக்கணும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கும் நடத்தப்பட்டு அதற்கான கால அவகாசமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. பிரிவு 11 பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 11 வட்டாட்சியர் கொடுக்கக்கூடிய மனுவை அவர் எவ்வளவு காலத்தில் விசாரணை செய்யணும். ரெண்டாவது, பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 12 வருவாய் கோட்டாட்சியருக்கு கொடுக்கக்கூடிய மனுவை எவ்வளவு காலத்தில் விசாரணை செய்யணும். மூன்றாவதாக, அந்த மேல்முறையீட்டு மனு சீராய்வு மனு என்று சொல்லக்கூடிய பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 13 மாவட்ட வருவாய் அலுவலருக்கு கொடுக்கக்கூடிய அந்த புகார் மனுவை அவர் எவ்வளவு காலத்துக்குள் விசாரணை செய்யணும் சொல்லி ஏற்கனவே அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பையும் நம்ம காணொலியாக பட்டிருக்கோம். ஆனால் இதில் எதுவுமே அதெல்லாம் கடைபிடிக்கப்படலை. அவங்க உடனே அந்த வழக்கு தாக்கல் பண்றாங்க. யார் வழக்கு தாக்கல் பண்ண? அந்த பிரான்சிஸ் அவர்களுடைய வாரிசுதாரர்கள், அவர்களுடைய பேர குழந்தைகள் ஒருத்தர் என்ன யார் அப்படின்னா, ஜாஸ்மின் வசந்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தாக்கல் பண்றாங்க. அந்த வழக்கு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா WPMD நம்பர், அதாவது ரிட் பெட்டிஷன் மேண்டமஸ் நம்பர் 23,008/2025 அப்படிங்கிற ஒரு நம்பர்ல வழக்கு தாக்கல் பண்றாங்க. இந்த வழக்கு என்னைக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னா, கடந்த மாதம் 25/8/2025 விசாரணைக்கு வருது. இதை விசாரணை செய்த மாண்புமிகு நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பல வழிகளில் நாங்கள் வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறோம். அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாதனால நிறைய நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு மக்களுக்கு ஒரு காலகட்டம் ஏற்படுது. இதனால் நீதிமன்ற நேரமும்
அதிகமாக செலவிட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டா சம்பந்தமாக இருக்கு. இது அனைத்துமே வருவாய்த்துறை சம்பந்தமானது. வருவாய்த்துறைக்காகவே பிரத்யேகமாக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு, வழிகாட்டுதல்கள் இயற்றப்பட்டிருக்கு, அரசாணைகளும் இயற்றப்பட்டிருக்கு. ஏன் இதை நீங்க கடைபிடித்து அந்த பட்டா சம்பந்தமாக விசாரணை செய்ய நீங்க மறுக்கிறீங்க? நாங்க பல முறை கால நிர்ணயம் செஞ்சிருக்கோம், அதை கூட நீங்க பின்பற்றுவது கிடையாது. ஆகையால் உண்மையிலேயே அவருடைய வாரிசுதாரர் என்பவர் இந்த 4 நபர்கள் தான். அதுல இந்த ஜாஸ்மின் வசந்தி என்பவர் தான் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு அவங்க மனு கொடுத்துருக்காங்க, 1/4/2025 மனு கொடுத்துருக்காங்க. அந்த யூடிஆர்ல திருத்தம் செய்ய சொல்லி. எப்படி இந்த 54 நபர்கள் அந்த பட்டாவில் வந்தாங்க? எப்படி இந்த 54 நபர்கள் நீங்க விசாரணை செய்யாம சேர்த்து வச்சிருக்கிறீங்க? ஆனா வாரிசுதாரர்கள் நாங்க இல்ல அப்படிங்கிறாங்க. வாரிசுதாரர் பேரே இல்லாம வேற யாரோ நீங்க சேர்த்திருக்கீங்க. ஆகையால் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இவங்க நீதிமன்றத்தை நாடினதுனால நாங்க கட்டாயமாக இவர்களுக்கு ஒரு நீதி வழங்கணும். அது எந்த மாதிரி நீதியை நாங்க வழங்க போறோம் அப்படின்னா, நீங்க உரிய காலத்தில் மெரிட் பேசிக்ஸ்ல இதை விசாரணை செஞ்சு அந்த யூடிஆர் பட்டாவில் திருத்தம் செய்யணும். கட்டாயமாக நீங்க திருத்தம் செய்யணும். நீங்க திருத்தம் செய்வதற்கு ஒரு வழிகாட்டுதலை நாங்க சொல்றோம். என்ன அப்படின்னா, வாரிசுதாரர்களுக்கு முறையாக அறிவிப்பு கொடுங்க. இதையும் தாண்டி இந்த 54 நபர்கள் பட்டாவில் இருக்காங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த 54 நபர்கள் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அந்த 54 நபர்களுக்கும் நோட்டீஸ் கொடுங்க, அறிவிப்பு கொடுங்க. அறிவிப்பு கொடுத்து அவங்க எப்படி நீங்க பட்டாக்குள்ள வந்தீங்க, இந்த சொத்து அவர் பிரான்சிஸ் அவருடைய சொத்து, பிரான்சிஸ் அவருடைய வாரிசுதாரர்கள் இந்த 4 நபர்கள் தான். அந்த 4 நபர்களை தாண்டி இந்த 54 நபர்கள் எப்படி உள்ள வந்தீங்க என்கிறத ஒரு விரிவாக நீங்க விசாரணை மேற்கொள்ளணும். ஏன்னா நீங்க இவங்க வாரிசுதாரன் சொன்ன உடனே நீங்க அவங்கள நீக்கிட்டு இவங்களை சேர்த்துடக்கூடாது. அப்படி செய்வது அடிப்படை உரிமைக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கும் எதிரானது. ஏனால் அவர்கள் எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த சொத்து பாத்தியமாகுது, என்ன நடந்திருக்கு என்பதை நீங்க விசாரணை பண்ணுங்க. ஒருவேளை அவர் பிரான்சிஸ் அவர் வித்திருக்கலாம்ல, நம்ம அப்படியே ஒரு கணக்குல பார்க்கணும். அவர் வித்திருக்கலாம், ஒருவேளை வித்தது மூலியமா அவங்க உள்ள வந்திருக்கலாம். இல்ல எந்த ஆவணத்தை வச்சு அவங்க பட்டா மாற்றம் செஞ்சாங்க, இல்ல அவங்க பட்டா மாற்றம் செய்ய விண்ணப்பம் செஞ்சாங்களா, இல்ல வருவாய்த்துறையே தவறிழைத்து அவர்களை தெரியாம சேர்த்திருக்கா என்பது ஒரு முடிவுக்கு வரணும் விசாரணையின் முடிவுல. அப்படி நீங்க அவங்களை கூப்பிட்டு அறிவிப்பு கொடுக்காம விசாரணை செய்யக்கூடாது. கட்டாயமாக வாரிசுதாரர்களுக்கும் அந்த 54 நபர்களுக்கும் நீங்க அறிவிப்பு கொடுக்கணும். கொடுத்து நீங்க விசாரணை செய்யணும். செய்யறதுக்கு ஏற்கனவே நாங்க ஒரு கால நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி யூடிஆர் காலத்தில் ஏற்பட்ட தவறை மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை செய்வதற்கு ஒரு கால அவகாசம் நிர்ணயம் பண்ணோம். அந்த கால அவகாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 நாட்கள் சொன்னோம். ஆனால் இந்த கேஸை பொறுத்தளவு இதுல விசாரணை செய்ய வேண்டிய நபர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 54 நபர்கள் பிளஸ் இவங்க ஒரு 3 நபர்கள் இருக்காங்க, இந்த 4 நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப 58 நபர்களை இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கிறதுனால இந்த 60 நாட்கள் என்பது போதாது. அதனால் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 வாரத்தை நாங்க கொடுக்கிறோம். அப்ப 16 வாரம் என்பது எவ்வளவு நாட்கள் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 112 நாட்கள். 16 வாரம் என்பது 112 நாட்கள் இருக்கு. 60 வாரத்துல விசாரணை செய்ய வேண்டிய இந்த பெட்டிஷனை நீங்க இரட்டிப்பு மடங்காக 112 நாட்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மெரிட் பேசிக்ஸ்ல அறிவிப்பு கொடுத்து விசாரணை செய்து இந்த சம்பந்தப்பட்ட வாரிசுதாரர்களுக்கு ஒரு இறுதியாக ஒரு ஆணை பிறப்பிங்க. அதுல நீங்க கரெக்ஷன் பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். இல்லை இவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாலும் சரியாக விசாரணை செய்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள் 25/8/2025 ஒரு அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. உண்மையிலே கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த சேனலை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மக்களுக்கு சட்டம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை சொல்லி தந்தோம். படிப்படியாக வந்தோம். சட்டம், அதுக்கப்புறம் அரசாணைகள், அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை பின்பற்றி எப்படி யாருக்கு மனு எழுதணும்னு சொன்னோம். அப்ப அந்த மனு மீது விசாரணை நடத்தப்படலை செய்யாத பட்சத்தில் கட்டாயமாக நம்ம நீதிமன்றத்தை தான் நாடி ஆகணும். அப்ப நீதிமன்றத்தை நாடும் போது எப்படி ஒரு தீர்ப்புகள் வரும் என்பதை இப்ப நம்ம நீதிமன்ற தீர்ப்புகளை நம்ம 3வது கட்டமாக நீதிமன்ற தீர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டே வரோம். தினம் நம்ம இது மாதிரி ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பதிவு செய்கிறோம். மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.